சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஃபீபா வானொலி நேயர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். இந்த திருமறை செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லி நம்பி நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம். உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, மனிதர்களை ஆராய்வதும் மனிதர்களை பற்றி படிப்பதும் ஒரு சுவாரஸ்யமான காரியமாகும். ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலே ஒரு உலகம் இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது, அதாவது ஹிஸ்டரி இருக்கிறது என்று சொல்லலாம். மனிதர்களை நாம் நம்மால் நிதானிக்க முடியவில்லை. பழைய சமயங்களிலே நம்முடைய கணிப்பு தவறி விடுகின்றது. பவுல் மார்க் என்ற ஒரு வாலிபனை தவறாக கணித்தார். ஆனால் பின்னால் அந்த தவறை உணர்ந்து தன்னை சரிபடுத்தி கொண்டார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 38 39 வசனங்கள், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவரின் வார்த்தை, ஆண்டவரின் ஆவியின் நிறைவு, ஆண்டவருடைய அருமையான வரங்கள், ஆவியின் வரங்கள், இவைகள் வழியாக நாம் மனிதர்களை நிதானிக்க முடியும். அருமையானவர்களே, இந்த நிதானிப்பதை பகுத்தறிவின் வரம் என்று கூட சொல்லலாம். ஆங்கிலத்திலே டிசன்மென்ட் அல்லது டிசைனிங் கிஃப்ட் என்று கூட சொல்லலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1 15 வாக்கியங்கள், 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9 23 வாக்கியங்கள் வரை கவனமாக வாசித்து பாருங்கள். ஒரு நீண்ட திருமறை பகுதி தான். இந்த திருமறை பகுதியிலே தாவீதை குறித்து, ஆசாரியனாகிய அகிமெலேக்கை குறித்து, சவுல் ராஜாவை குறித்து, தோவேக் என்கிற ஒரு ஏதோம் மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சத்திய வேதாமத்தை, வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அதில் முக்கியமான ஒரு தியான வழி என்னவென்றால் கேரக்டர் ஸ்டடி என்பதாகும். அதாவது ஒவ்வொரு மனிதருடைய குணநலன்களை படிப்பது, ஆபிரகாமை படிப்பது, யோவான் ஸ்நானகரை படிப்பது. இப்படி நாம் படிக்கும் பொழுது அந்த மனிதனுடையத்தில் உள்ள அந்த நல் பண்புகள், பலவீனங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையோடு அவர்கள் வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது நம்முடைய தவறுகள், தடுமாற்றங்களை அறிந்து அதை சீர்படுத்தி கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன் 4 விதமான மனிதர்கள் என்று. முதலாவது மறைத்த தாவீது. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1, 2. காரியத்தை மறைப்பது மனிதர்களுக்கு கைவந்த கலையாகும். ஆனால் பலரிடம் உண்மையை கூறுவதில்லை. சில குடும்பங்களிலே கணவன் மனைவியிடத்தில் உண்மையை கூறுவதில்லை. சில குடும்பங்களிலே மனைவி கணவனிடத்தில் உண்மையை கூறுவதில்லை. சில குடும்பங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் உண்மையை கூறுவதில்லை, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே கூறுவதில்லை. சில இடங்களிலே ஆண்டவரின் ஊழியர்களாகிய போதகர்கள் உண்மையை சபையாரிடத்தில் சொல்வதில்லை, சபையாரும் அங்கு போதகரிடத்திலே சொல்வதில்லை. ஆனால் இக்காலத்திலே மறைப்பது என்பதை ஞானமாக மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இக்காலத்திலே ஞானமாக பேசி தம்மை மெச்சிக்கொள்கிற மக்களும் இருக்கிறார்கள். ஆகவே மறைத்து கொள்வது ஞானம் என்று அநேகர் மெச்சிக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த திருமறை பகுதியை வாசித்தால் மறைத்த தாவீது இரகசியத்தை பகிர்ந்து கொள்கிறது தடுமாறுகிற நிலைதான். எசேக்கியா ராஜா, அவனுக்கு வியாதி வந்தது, சுகமாய்விட்டது. சுகமான உடனே தூர இடத்தில் உள்ள ராஜா தன் பிரதானி அனுப்புகிறான். அப்போது இதை மனம் குளிர்ந்த எசேக்கியா ராஜா தன் அரண்மனையில் உள்ள பொக்கிஷ சாலை, ஆயுத சாலை எல்லாவற்றையும் காண்பித்து விட்டார். தேவனுடைய மனிதனான ஏசாயா வந்து கேட்கிறான், எதை கண்டார்கள்? எல்லாவற்றையும் நான் காண்பித்தேன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பையும் கண்டனத்தையும் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1-8 வரை வாசித்து பாருங்கள். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுகிறார்.
நோப் என்கிற இடத்திலே தேவனுடைய ஆசாரியன் அங்கு தங்கியிருக்கிறார். அந்த ஆசாரியனுடைய பேர் அகிமெலேக் என்பது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், வேதனைகள், ஆபத்துகள் வரும்போது தேவனுடைய வீட்டை நோக்கியும் தேவனுடைய ஊழியர்களை தேடுவது பிரதானமான ஒரு நல்ல பண்பாகும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை அறியாத மக்கள் உலகத்தை தேடி ஓடுகிறார்கள், தவறான இடங்களுக்கு தேடி ஓடுகிறார்கள். ஆனால் இங்கு தாவீது தேவனுடைய வீட்டை நோக்கி ஓடினான். தேவனுடைய ஊழியர்களாகிய ஆசாரியர்களை நோக்கி ஓடினான். ஆசாரியனுக்கு இந்த தாவீதை பற்றி தெரியும். தாவீது யார்? சவுல் ராஜாவின் மருமகன். தாவீது யார்? தேவ ஆவினாலே அபிஷேகம் பெற்றவன். தாவீது யார்? கோலியாத்தை ஜெயித்தவன். தாவீது யார்? யோனத்தானின் சிநேகிதன். தாவீது யார்? சகல ஜனங்களுக்கு பிரியமானவன். தாவீது யார்? மீகாளுடைய கணவன். தாவீது யார் என்றால் கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன், கர்த்தரை நேசித்தவன், காரிய சித்தியுள்ள மனிதன். ஆகவே இந்த ஆசாரியன் பார்க்கிறான், தாவீது ஏன் தனியாக வருகின்றான் என்று நடுக்கத்துடனே அவனை எதிர்கொண்டு போய் அவனிடத்திலே கேட்கிறான். தாவீது தான் வந்த நோக்கத்தை, அவன் உண்மையை மறைத்து விடுகிறான். தாவீதுக்கும் சவுலுக்கும் பிரச்சனை. ஆகவே சவுலுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறான் தாவீது. ஆகவே இந்த விஷயத்தை ஆசாரியனிடத்தில் சொல்ல அவன் மறைத்து விடுகிறான். நான் எண்ணுகிறேன், ஆசாரியனை சவுலுக்கும் தனக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளிலே அவன் நுழைக்க விரும்பாமல் இருந்திருக்கலாம். அல்லது தன்னுடைய தேவைகள் என்ன? ஆகாரம், பட்டயம். ஆகவே இதை உண்மை கூறினால் இந்த ஆசாரியன் தனக்கு உதவி செய்ய மாட்டான் என்று கூட எண்ணிக்கூட மறைத்திருக்கலாம். என்ன காரணங்கள் என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் மறைத்தது உண்மை. அதனால் தான் சொல்கிறேன், மறைத்த தாவீது என்று சொல்கிறேன். பிரியமானவர்களே, இங்கு தாவீது பொய் கூறியது சாதாரண மனிதனிடத்தில் அல்ல. இவன் பிரதான ஆசாரியன். தேவ மனிதனிடத்தில் போய் பொய் கூறினான். தற்காலத்திலே அநேகர் தேவனுடைய ஊழியர்கள் தேவ மனிதனிடத்திலே பொய்களை கூறுகிறார்கள். தற்காலத்திலே தேவ மனிதர்களும் கூட, தேவ பிள்ளைகளும் கூட பொய் கூறுகிறதை நான் கண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, தாவீதுக்கு இப்போ தேவைகள் 2. ஒன்று, ஆகாரம் வேண்டும், பட்டயம் வேண்டும். தாவீதின் பொய் ஆசாரியனையும் அவனோடு இருந்த மற்ற மக்களையும், ஏறக்குறைய 85 ஆசாரியர்களை அவர்கள் கொல்லுவதற்கு காரணமாயிருந்தது. ஒரு பொய் எவ்வளவு விளைவுகளை உண்டு பண்ணியது என்றால் அது மிகையாது. இந்த பொய்யினாலே ஆசாரிகள் மாத்திரமல்ல, புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், குழந்தைகள், அங்கிருக்கிற எல்லா கால்நடைகளும் கொல்லப்பட்டன. பட்டணமே அழிந்து போனது. ஒரு மனிதனுடைய பொய் எவ்வளவு விளைவுகளை உண்டு பண்ணியது என்றால் அது மிகையாகாது. நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். பொய்களை நாம் கூறுவோமானால், பொய்களிலே வளருவோமானால் நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் அல்ல, பொய்யின் பிதாவாகிய பிசாசின் பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே பொய்களை தவிர்ப்போம். பொய்யிலிருந்து விடுவிக்கப்பட நாம் பிரார்த்தனை செய்வோம். சத்திய ஆவியானவர் பொய்யிலிருந்து விடுவிக்க ஆண்டவர் உதவி செய்வார். 4 மனிதர்களிலே ஒருவரை சொன்னேன். அது யார் என்று சொன்னால் மறைத்த தாவீதை சொன்னேன். 2வது, மறு பரிசீலனை செய்ய மறுத்த சவுல் ராஜாவை சொல்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9-19 வசனங்களை வாசித்து பாருங்கள். தாவீது ஆசாரியனை சந்தித்த அந்த செய்தி தோவேக்கு மூலமாக சவுல் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுல் ஆசாரியனை அழைத்து குற்றம் சாட்டுகிறார், பழி சொல்லுகிறார், மரணத்துக்குரிய தண்டனையை கொடுக்கிறார். அப்பொழுது ஆசாரியன் அமைதியாக இருக்கவில்லை. தனக்காகவும் தாவீதுக்காகவும் அவன் நல்வாதங்களை வைத்து பேசுகிறார். ஆசாரியன் தாவீதினிடத்திலே தாவீதுக்காக தனக்காக ராஜாவிடத்திலே சொல்லுகிற காரியம் வரும்போது சொல்கிறான். இதோ தன்னுடைய உண்மை தன்மையை தெளிவாக அவர் விளக்கி சொல்கிறார். அன்பானவர்களே, சவுலின் பொறாமை, பழிவாங்கும் குணம், நிதானம் இல்லாமை, இதையெல்லாம்
அவனுடைய தெளிவை இழக்கச் செய்தது. அவன் உண்மையை விசாரிக்கவில்லை, சாட்சிகளை அழைத்து கேட்கவில்லை, அல்லது தேவனிடத்தில் கூட அதனுடைய தன்மையை அறிய அவன் ஜெபிக்கவில்லை. கொல்ல கட்டளையிடுகிறான். அப்பொழுதுதான் ஆசாரியன் தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் விளக்கிச் சொன்னான். மறுபரிசீலனை செய்ய அவன் அழைப்பு கொடுக்கிறான், வேண்டுகிறான். ஆனால் ராஜா மறுத்து விடுகிறான். பலர் தங்கள் வாழ்வை மதிப்பீடு செய்யவும் தீர்மானங்களை மறுபரிசீலனை செய்யவும் மறுத்து விடுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிடிவாதம் என்கிற ஒரு வாதமாகும். நம்முடைய வாழ்க்கையிலே தவறு என்று சுட்டி காண்பிக்கப்படும் பொழுது நம்முடைய தீர்மானங்களை, முடிவுகளை மாற்றிக்கொள்ள வெட்கப்படக்கூடாது. உசியா என்கிற ஒரு ராஜா செம்மையான ஒரு ராஜா. அந்த ராஜா எதையெல்லாம் தொட்டானோ அதையெல்லாம் அது சிறந்ததாகவும் வெற்றியாகவும் நடந்தது. காரிய சித்தியுள்ள மனிதனாய் மாறினான். வேதவசனம் சொல்கிறது, அவன் தான் பலப்பட்ட போது அவனுக்குள்ளே பெருமை வந்தது. பெருமை வந்ததினாலே அவனுடைய அதிகாரம் ஒரே ஒரு இடத்திலே செல்லாது. அது என்ன இடம் என்றால் தேவாலயம். அவன் முதலாவது இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே முதல் இடம் கர்த்தருக்கு, இரண்டாவது இடம் ஆசாரியன் அல்லது தேவ ஊழியர்களுக்கு, மூன்றாவது இடம் ராஜாவுக்கு, நான்காவது மக்களுக்கு. ஆனால் இந்த ஆசாரியன் ராஜாவை காட்டிலும் உயர்ந்தவன். ஆகவே ராஜாவினுடைய எல்லா அதிகாரமும் எல்லா இடமும் செல்லுபடியாகும், தேவாலயத்திலே செல்லாது. இவன் தேவாலயத்திலே சென்று தூப கலசத்தை எடுத்து தூபம் காட்ட முற்படுகிறான். அப்போது தேவனுடைய ஆசாரியனும் அவனோடு இருக்கிற மக்களும் வந்து ராஜாவிடத்தில் சொன்னார்கள், ராஜாவே, இது உமக்கு அடுத்ததல்ல, இது ஆசாரியர்களுக்குரியது என்று எவ்வளவோ புத்தி சொன்னார்கள். ஆனால் ராஜா கோபப்பட்டான். கடுங்கோபம் கொண்டு தூப கலசத்தை எடுத்து தூபம் காட்டுகிறான். தூபம் காட்டும் பொழுது நடந்த ஒரு காரியம் என்ன? அவன் காட்டும் பொழுதே கர்த்தர் அவனை அடித்தார். நெற்றியிலே குஷ்டரோகம் ஏற்பட்டது. தன்னை கர்த்தர் அடித்ததினாலே அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போனான். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பட்டணத்துக்கு வெளியே கூடியிருந்தான். அருமையானவர்களே, நல்ல ராஜா, சிறந்த ராஜா, தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜா, காரிய சித்தியுள்ள ராஜா, தேவனுடைய மரபை, எல்லையை மீறும்போது தேவனுடைய கோபாக்கினை வந்தது. இந்த இடத்திலே உசியா ராஜாவுக்கு புத்திமதி சொல்லப்பட்டது. ஆனால் அவன் அதை கேட்க மறுத்ததினாலே, பிடிவாதத்திலே இருந்ததினாலே குஷ்டரோகம் வந்தது. அருமையானவர்களே, இந்த ஆசாரியன் கேட்கிறான். தனக்கு எதுவுமே தெரியாது, சிறிதோ பெரிதோ எதுவுமே நான் அறியவில்லை. நான் இந்த தாவீதுக்காக தேவனிடத்தில் விசாரிக்கவில்லை. அப்பமும் அதே சமயத்தில் பட்டயம் கொடுத்ததை தவிர வேறு ஒன்று தெரியாது என்று சொன்னான். அருமையானவர்களே, ஆசாரியன் என்றால் யார்? தேவனுடைய பிரதிநிதியாகும். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவருடைய பிரதிநிதியாக இந்த ஆசாரியர்கள் காணப்பட்டார்கள், தீர்க்கர்கள் காணப்பட்டார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய ஊழியர்கள் மேலே நாம் கை வைக்கக்கூடாது. உடனே இந்த அருமையான சவுல் ராஜா இந்த ஆசாரியர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் பட்டணத்தாரையும் கொல்லும்படி கட்டளையிட்டான். அவனுடைய வேலைக்காரர்கள் மறுத்தார்கள். ஆனால் தோவேக் என்கிற அந்த மனிதன் அத்தனை பேரை கொண்டு போட்டான். 85 பேர் சணல் நூல் வஸ்திரம் தரித்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இது எவ்வளவு பரிதாபமான நிலை பாருங்கள். ஒரே நாளிலே தேவனுடைய ஆசாரிகள் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன? இந்த அருமையான மனிதன் சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசீலனை செய்ய மறுத்த ஒரு ராஜா. இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற செய்தி என்ன? தேவ மனிதர்களுக்கு விரோதமாய், தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் தயவு செய்து பேசாதிருங்கள், எழுதாதிருங்கள், முறையிடாதிருங்கள், போராடாதிருங்கள் என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஐயா, தேவ ஊழியர்கள் தவறு செய்தால் நாங்கள் கண்டும் காணாமல் இருக்கலாமா என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியர்களை அழைத்தவர் கர்த்தர். அவர்கள் தவறு செய்தால் உயிரோடு இருக்கிற ஜீவிக்கிற ஆண்டவர் கணக்கேட்பார். நம்முடைய ஆண்டவர் அடிக்கடி சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறேன். அறிந்து தவறு செய்தவர்களுக்கு அநேக அடிகள் உண்டு.
அதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆகவே முதலாவது ஒரு காரியத்தை சொன்னேன், இரண்டாவது ஒரு காரியத்தை சொன்னேன், மூன்றாவதாக மறுக்கிற ஒரு ஆசாரியனை குறித்து சொன்னேன். அருமையானவர்களே, 1 சாமுவேல் 21 அதிகாரம் 1-2 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். முதல் குறிப்பாக தாவீதை சொன்னேன், அவன் மறைத்த தாவீது என்று சொன்னேன். இரண்டாவது சவுல் ராஜாவை குறித்து சொன்னேன், அவன் தன் காரியத்தை மறுபரிசீலனை செய்ய மறுத்த ஒரு ராஜாவாக சொன்னேன். மூன்றாவது மறுக்கும் ஆசாரியனாகிய அந்த மனிதனை குறித்து சொல்கிறேன். 1 சாமுவேல் 21 அதிகாரம் 1-2 வாக்கியங்களை பாருங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 22 அதிகாரம் நீங்கள் 11-15 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். தோவேக் என்ற மனிதன், அந்த மனிதன் சவுலுக்கு சொன்ன அந்த காரியங்களை கேட்டு சவுல் ராஜா ஆசாரின் மேலே வீண் பழி சுமத்துகிறான், மரணத்துக்கு பாத்திரவான் என்று கட்டளை கொடுக்கிறான். இந்த தோவேக்கு கூறின உண்மையான அந்த காரியங்களிலே உண்மையும் இருந்தது, பொய்யும் இருந்தது. உண்மை என்னவென்றால், இந்த ஆசாரியன் தாவீதுக்கு பட்டயத்தை கொடுத்தான், அங்கு அப்பத்தை கொடுத்தான், அது உண்மை. ஆனால் பொய் என்னவென்றால், இந்த தாவீதுக்காக இந்த ஆசாரியன் தேவ சமூகத்திலே விசாரித்தான் என்பது ஒரு பொய்யாக காணப்படுகிறது. நம்முடைய உரையாடல்களிலே எவ்வளவு சதவீத உண்மை இருக்கிறது, எவ்வளவு சதவீத பொய் இருக்கிறது என்று நாமே சிந்திக்க வேண்டும். ஆகவே இங்கு சவுல் ராஜா ஆசாரியனை பார்த்து 3 வார்த்தை பயன்படுத்துகிறான். எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு செய்கிறாயா, சதி செய்கிறாயா, விரோதம் செய்கிறாயா என்ற பொருளிலே 1 சாமுவேல் 22 அதிகாரம் 13 இந்த 3 வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறான். அப்பொழுது ஆசாரியன் என்ன சொல்கிறான்? அவன் கபடற்ற ஒரு மனிதன். அவனுக்கு இந்த சவுல் ராஜாவுக்கு தாவீதுக்கிடையுள்ள பிரச்சனை அவனுக்கு சுத்தமாக ஒன்று தெரியாது. ஆகவே அந்த மனிதன் மிக தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நான் வாசிக்கிறேன். இன்றைய தினம் தாவீதுக்காக தேவ சன்னிதானத்தில் விசாரிக்க தொடர்கிறேனோ அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரின் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகள் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருக்கவில்லை என்று தெளிவாய் சொல்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 22 அதிகாரம் 15 இதை வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, குற்றச்சாட்டுகளை மறுக்கவில்லை என்றால் நாம் குற்றச்சாட்டுகளின்படி செய்தோம் என்று பொருளாகும். ஆகவே நாம் தவறு செய்தோம் என்பதற்கு ஒப்புக்கொண்டதற்கு சமமாகும். ஆனால் இங்கே ஆசாரியன் தன்மேல் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள், பழிகள், இவைகளை முழுமையாய் அவன் மறுத்து விடுகிறான். மறுப்பது மனிதனுடைய உரிமையாகும். பல சமயங்களிலே மனித அதிகாரத்தின் கொடுபிடியிலே நாம் மறுக்க முடியாமல் ஒத்துப்போகிற பலரை நான் கண்டிருக்கிறேன். அருமையாலே, ஒத்துப்போதல் என்கிற வார்த்தையை ஆங்கிலத்திலே காம்ப்ரமைஸ் என்பார்கள். சரியான காரியத்திற்கு ஒத்து போகலாம், ஆனால் தவறான காரியங்களுக்கு நாம் ஒத்து போகாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மனிதன் தன்மேல் சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டை அவன் எதிர்த்து மறுத்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விலைக்கிரயம் கொடுத்தான். அவன் மாத்திரமல்ல, அவன் முழு குடும்பத்தார் மாத்திரமல்ல, அவன் பட்டணத்தார் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். ஒரு கோணத்தில் சொல்ல வேண்டுமென்றால், இந்த ஆசாரியனோடு சேர்ந்த மற்றவர்கள், அவன் குடும்பத்தார் எல்லாரும் அவர்கள் மடிய பண்ணப்பட்டது ஒரு விதமான இரத்த சாட்சி என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே 3 மனிதர்களை சொன்னேன். பிரியமானவர்களே, முதலாவது மறைத்த தாவீதை குறித்து சொன்னேன். தன் காரியங்களை மறுபரிசீலனை செய்ய அந்த மறுத்த அந்த சவுல் ராஜாவை சொன்னேன். தனக்கு விரோதமாய் குற்றச்சாட்ட போது அதை வன்மையாக மறுத்த அல்லது மறுத்து கொண்ட அந்த ஆசாரியனை குறித்து சொன்னேன். 4வது ஒரு மனிதனை குறித்து சொல்லி நான் பிரார்த்திக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், மன பயமற்ற அல்லது தேவ பயமற்ற, மன பயமற்ற ஒரு தேவ பயமற்ற ஒரு தோவே என்கிற மனிதனை குறித்து சொல்கிறேன்.
1 சாமுவேல் புஸ்தகம் 21 வாசித்து பாருங்கள். இந்த மனிதன் யார்? ஏதோமின் வம்சத்தை சார்ந்தவன். ஏதோம் என்றால் ஓரளவு அவன் ஏசா வம்சத்தை சார்ந்தவன். இவன் சவுலின் வேலைக்காரன். அந்த சவுல் ராஜாவின் மேய்ப்பர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன், முக்கியமான ஒரு மனிதன். அது மாத்திரமல்லாமல் இவன் போட்டு கொடுக்கிற மனிதன் என்று சொல்லலாம், கோள் சொல்லுகிறவன் என்று சொல்லலாம். இவன் ஒரு ஸ்பை, அதாவது ஒரு வேவுக்காரனை போல செயல்பட்டவன். இவனுக்கும் அந்த ஆசாரியனுக்கும் அல்லது இவனுக்கும் அந்த தாவீதுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை என்றால் நமக்கு திருமறையிலே சொல்லப்படவில்லை. தனிப்பட்ட பகை உண்டா தெரியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டேன். சவுல் ராஜாவுக்காக தான் அவனோடு வைராக்கியமாய் நிற்கிறதை காண்பிக்க முற்பட்டவனைப் போல அவன் செயல்படுகிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சவுல் ராஜாவுக்காக இந்த மனிதன் வைராக்கியம் கொண்டு அவன் செயல்படுகிறான். இவன் போய் 85 பேர், அதாவது சணல் நூல் ஏபோத்தை தரித்தவர்களை கொன்று போட்டான் என்று சொல்லி முக்கியமாக காணப்படுகிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ பயமில்லை, அதாவது தேவ பயமில்லை. அதே சமயத்தில் ஆசாரிகளை குறித்த அந்த மனித பயமும் இல்லை. மனித பயமும் தேவ பயம் இல்லாத ஒரு மனிதனாயிருந்தான். இவன் பயப்படுகிற ஒரே ஒரு மனிதன் ராஜாவாகிய சவுலுக்குத்தான். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே பயத்தை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று அவசியமான பயம், இன்னொன்று அவசியமில்லாத பயம். அவசியமான பயம் என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான். மற்ற எல்லா பயங்களும் அவசியமில்லாத பயங்கள். இந்நாட்களிலே இந்த தோவேக் என்பவன் தேவ பயம் இல்லாத மனிதனாயிருந்தான். ஆதியாகமம் 22:19 சொல்கிறது, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் ஏக சுதனும் நேசகுமாரன் என்று பாராமல் உன் மகனை நீ ஒப்பு கொடுக்க முற்பட்டதினாலே இப்போது நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ பயம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய கட்டளையை என்ன விரயம் கொடுத்தாலும் அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுவதுதான் தேவ பயம். ஆனால் அந்த தோவேக் என்பவன் தேவ பயமில்லாமல் வாழ்ந்ததை திருமறையிலே காண முடிகிறது. அருமையானவர்களே, இந்த 4 மனிதர்களை உங்கள் முன்னாலே வைத்தேன். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? மறைத்த தாவீதா? மறுபரிசீலனை செய்ய மறுத்த சவுல் ராஜாவா? அல்லது தன்மேல் குற்றம் சாட்டும் பொழுது அதை மறுக்கிற ஆசாரியனா? அல்லது தோவேக் போல தேவ பயமில்லாத மனிதனா? யாராக இருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்கள். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 4 பேரை வைத்து உங்கள் வாழ்க்கையை மறுமதிப்பீடு செய்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்து சரியான தீர்மானம் செய்ய பலன் தருவார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல திருமறை செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். இந்த 4 பேர்களிலே நாங்கள் எந்த மனிதன் என்பதை கண்டுகொள்ள உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமான மனிதனாக, பிரியமான மகளாக வாழ உதவி செய்யும். தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரோடு நெருங்கி வாழ ஒப்பு கொடுக்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும். அப்படிப்பட்டவர்களை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர், பயன்படுத்த போகிறீர். அவர்களை மாதிரிகளாக, அறைகூவல் கொடுக்கிற மனிதர்களாக, மனுஷிகளாக நீ மாற்ற போறதற்காக நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைய வசந்தம் நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள்.